அன்பர்களே, சிங்கவேல் குன்றமாகிய அகோபிலத்திலே நாம் இருக்கிறோம். மேல் அகோபிலத்தை தரிசித்துவிட்டு அடுத்ததாக ஸ்ரீ குரோட நரசிம்மர் கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் ராகு கிரக பரிகார தலம். இவருக்கு ஸ்ரீ வராக நரசிம்மர் என்றும் பெயர். பன்றி முகம் கொண்ட இவர் இரண்யகசிபுவை கொன்ற பிறகு நரசிம்ம பகவான் அவனுக்கு வழங்கிய வரம் காரணமாக பிரம்மாவின் மீது மிகவும் கோபமடைந்தார். அவர் பிரம்மாவை தன் அருகில் அழைத்தார். பிரம்மாவோ அருகில் வர பயந்தார். அப்போது அவர் கையில் இருந்த வேதம் நழுவி கீழே விழுந்தது. பூமி அவற்றை பிடித்து அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு பாதாளத்தில் எடுத்து சென்றுவிட்டது. இதனால் தேவர்கள் அனைவரும் நரசிம்மரை சரண் புகுந்தனர். உடனே அவர் வராகவதாரம் எடுத்து பாதாளம் சென்று தனது பூமி தேவியுடனும் வேதத்துடனும் அவரது கொம்புகளுக்கு மேல் வைத்து வெளியே வந்தார். அதன் பின் இங்கு குரோட நரசிம்மராக இந்த கோவிலில் சன்னதி கொண்டார். குரோட என்றால் ஒற்றை முன்கொம்பு உடையவர் என்பது பொருளாகும். இந்த கோவிலில் ஸ்ரீ குரோட நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆகியோரை தரிசிக்கலாம். இங்கு ஸ்ரீ வராக தீர்த்தமும் உள்ளது. மேல் அகோபில நரசிம்மர் கோவிலிலிருந்து பவநாசினி ஆற்றின் கரை ஓரமாக நடந்துதான் இந்த கோவிலுக்கு வர வேண்டும். அகோபில மடத்தின் முதல் ஜீயர் ஸ்ரீபாஷ்யத்தை விளக்கி இந்த இடத்திற்கு அருகில் அமர்ந்து 74 சிம்மாசனாதிபதிகளுக்கு பகவத்கீதை காலக்ஷேபம் வழங்கினாராம். வராகுண்டே மேதின்யை வராகார்த்த பிரதாயினே தண்டலக்ன இரண்யாக்ஷ தம்ஷ்ட்ராய சிம்மாய மங்களம். அடுத்ததாக ஸ்ரீ மாலோல நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் லக்ஷ்மி க்ஷேத்திரம் என அழைக்கப்படும். வேதாத்ரி பர்வதம் எனப்படும் மலை குன்றங்களில் கனகப்பிரியா ஆற்றின் கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. நரசிம்மரின் கோபம் தணிந்து அவருடன் மகாலட்சுமி எழுந்தருளிய தலம் இது. மா என்றால் மகாலட்சுமி, லோலம் என்றால் அளவற்ற அன்பு என்பது பொருள். அன்னையை தன் இடது மடியில் இருத்தி சௌமிய ரூபமாக இடது திருக்காலை மடக்கி வலது திருக்காலை தொங்கவிட்டு கொண்டு சுகாசனத்தில் நரசிம்மர் இங்கு வீற்றுள்ளார். வலது இடது மேற்கரங்களில் சக்கரம் சங்கினையும் வலது கீழ்க்கரம் அபயகஸ்தமாகவும் இடது கீழ்க்கரம் மகாலட்சுமியை சுற்றி வளைத்தும் உள்ளன. நவ நரசிம்மர்களில் தங்களுக்கு எந்த ஆராதனை மூர்த்தியை கொள்வது என முதல் அகோபிலமட ஜீயர் எண்ணியிருக்க அவர் கனவில் ஸ்ரீ மாலோல நரசிம்மரை கொள்ளுமாறு நரசிம்மர் கூறினார். இன்றைக்கும் அகோபிலமட ஜீயர் ஸ்ரீ மாலோல நரசிம்மரை உற்சவரையே தனது யாத்திரை போகும் இடங்களுக்கு எடுத்து செல்வது வழக்கமாக உள்ளது. மாலோல நரசிம்மர் கோவில் சுக்ர கிரக பரிகார தலமாகும். சுக்ர கிரக தோஷத்தை போக்கி அருள்பவர் இவர். வாரிஜா வாரித பயா யவனி பதி முனகஸ்வராயி மகத்யாய மகோதர மாலோல யஸ்து மங்களம். இங்கிருந்து பிரகலாதன் படித்த குருகுலம் என்னும் இடத்திற்கு செல்கிறோம். பிரகலாதன் ஓடியாடி பாலகனாக உலா வந்து இந்த குருகுலத்தில் படித்தார். யுகங்கள் மாறியும் மாறாமல் பிரகலாதன் பதிவு இங்கே உள்ளது. பிரகலாத மெட்டு என்றும் பிரகலாத மேடு என்றும் இது அழைக்கப்படும் இந்த பகுதி அவன் படித்த குருகுலமாக உள்ளது. வேதாத்ரி மலையில் வழுக்கு பாறைகளில் இந்த திமிங்கிலத்தின் முதுகு போன்ற பாறையே பிரகலாத மேடாகும். இங்கு சிறு குகைக்குள் நுழைந்தால் பட்டுத்துணி அணிவிக்கப்பட்ட நரசிம்மரின் சிறு விக்கிரகமும் அருகில் பூர்த்தி அடையாத பிரகலாதரின் விக்கிரகமும் உள்ளன. இவர்களை வணங்கி நாம்
ஜுவாலா நரசிம்மர் கோவிலுக்கு செல்கிறோம். அற்புதங்கள் தொடரும். ஸ்ரீ நரசிம்மாய நமஹ.